இளைஞர்கள் வந்து விஜய் பக்கம் இருக்கிறதா சொல்லிட்டாங்களே, அது எந்த அளவுக்கு சாத்தியம்? எல்லா வாக்குகளையும் எண்ணிய பிறகு உண்மை என்னன்னு உண்மை எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எல்லாருக்குமே தெரியும். சட்டமன்ற எதிர்கட்சியாக தாவேக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அதிமுக இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்க விருப்பம்? எனக்கு விருப்பம்லாம் இல்லைங்க. எதிர்கட்சியை பற்றி நான் ஏன் விரும்பணும்? எங்களுடைய திராவிட முன்னேற்றம் ஒன்று இருக்குமா மேம்? இருக்கட்டும், யார் வேணாலும் வரட்டும். மக்கள் யாரை எதிர்கட்சியிலே அமர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவங்க வரட்டும். ஹலோ கனிமொழி மேடம் இளைஞர்கள் வந்து விஜய் பக்கம் இருக்கிறதா சொல்லிட்டாங்களே, அது எந்த அளவுக்கு சாத்தியம்? எல்லா வாக்குகளையும் எண்ணிய பிறகு உண்மை என்னன்னு உண்மை எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எல்லாருக்குமே தெரியும். திமுக மறுபடியும் வந்து ரிட்டர்ன் வந்ததில்லை, வரலாறு கிடையாது 71 பிறகுன்னு சொல்றாங்க எதிர்கட்சியில. வரலாறு திரும்பும் நிச்சயமா. வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு இருக்கு எதிர்பார்க்குறீங்க? வாக்கு சதவீதம் உயரும் நம்புறீங்க? நிச்சயமாக உயரும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த தேர்தலிலே அதிகமாக வந்து மக்கள் ஆர்வத்தோடு வந்து வாக்களிப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனநிலையிலே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார். மேம், எதிர்கட்சிகளுக்கு நீங்கள் என்ன நினைச்சா வாக்களியும்னு சொல்லுது? வந்து வாக்களியுங்கள். உங்களோட எதிர்காலத்திற்கு எது நல்ல ஒரு ஆட்சியாக இருக்கும் என்பதை பற்றி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சிந்திச்சு ஒரு லாஜிக்கலான ஒரு கன்க்ளூஷனோட வந்து ஓட்டு. மேம், சட்டமன்ற எதிர்கட்சியாக தாவேக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அதிமுக இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்க விருப்பம்? எனக்கு விருப்பம்லாம் இல்லைங்க. எதிர்கட்சியை பற்றி நான் ஏன் விரும்பணும்? எங்களுடைய திராவிட முன்னேற்றம் ஒன்று இருக்குமா மேம்? இருக்கட்டும், யார் வேணாலும் வரட்டும். மக்கள் யாரை எதிர்கட்சியிலே அமர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவங்க வரட்டும். நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதி தாண்டி ஒரு வாக்காளராக வந்திருக்கீங்க. வாக்களிக்கிறது முன்னாடி ஒரு வாக்காளருக்கு எதை சிந்திக்கும் சொல்ல வரீங்க? நாட்டுக்கு எது நல்லது, நம்ம உரிமைகளை யார் பாதுகாப்பாங்க, நம்முடைய மொழியை, நம்முடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை, தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள் யார் என்பதை சிந்தித்து வாக்களிப்போம்.